வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கட்சியின் தேர்தலில் முழு கவனம் தேவை, மற்ற விவகாரங்களில் அல்ல. ரஃபிசிக்கு சைஃபுடின் நசுட்டியான் அறிவுறுத்தல். PKR கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசுட்டியான் இஸ்மாயில் ரஃபிசி ரம்லி மற்ற விவகாரங்களை விட PKR தேர்தல் பரப்புரையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சரவாக்கில் PKR துணைத் தலைவர் பரப்புரையில் அரசாங்கத்திலும் கட்சியிலும் பதவிகள் இல்லை என்றால் தாம் மீண்டும் அந்த மாநிலத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படாமல் போகலாம் என்று ரஃபிசி கூறியிருந்தார். மே 23ஆம் தேதி PKR தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தொலைநோக்கு பார்வையுடன் ரஃபிசி தனது பரப்புரை காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சைஃபுடின் கூறினார். 2013 முதல் 2018 வரை சரவாக்கில் அப்போது ஆட்சி அமைத்திருந்த பாரிசான் நேஷனல் தலைமையின் கீழ் ரஃபிசியும் பிற பக்காத்தான் ஹரப்பான் தலைவர்களும் மாநிலத்திற்குள் நுழைவதை தடை செய்தது. PKR மத்திய அரசாங்கத்தை அமைத்த பிறகு அந்த தடை மறு ஆய்வு செய்யப்பட்டது. இவ்வாண்டில் மலாக்காவில் உள்ள 4 தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 3 லட்சம் இந்தோனேசியர்கள் மருத்துவ பரிசோதனையையும் சிகிச்சையையும் பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் மருத்துவ சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்தும் என மலாக்காவின் சுகாதாரம், மனிதவளம், ஒற்றுமைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங் வி ஹி செம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மலேசியாவில் மருத்துவ சிகிச்சையும் பரிசோதனையும் பெற்ற 8 லட்ச இந்தோனேசியர்களில் 25 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் மலாக்காவைச் சேர்ந்தவர்கள். எனவே இந்தோனேசியாவிலிருந்து, குறிப்பாக பெக்கான் பாருவிலிருந்து மருத்துவ சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் மாநிலத்தில் உள்ள 4 தனியார் மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்தும் முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார் அவர். மலாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் இந்தோனேசியர்களுக்கு விருப்பமான தேர்வாக உள்ளன. ஏனெனில் அங்கு வழங்கப்படும் சுகாதார சேவைகளின் விலை இந்தோனேசியாவை விட குறைவு. மேலும் மலாக்கா சுமத்ராவுக்கு அருகில் அமைந்துள்ளது. பதிவுகளின்படி பெரும்பாலான நோயாளிகள் பெங்காலிஸ், டூமாய் ஆகிய பகுதிகளிலிருந்து படகு சேவைகள் மூலம் வருகிறார்கள் என எங் வி ஹி செம் குறிப்பிட்டார். PKR கட்சியின் இளைஞர் மகளிர் பிரிவுகளின் மாநாட்டை மே 22ஆம் தேதி ஜோஹர் பாருவில் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி திறந்து வைக்க மறுத்ததாக கூறப்படும் அறிக்கையை அக்கட்சி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இதுகுறித்து கேட்டபோது கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபூசியா சாலே சுருக்கமாக இவ்வாறு பதிலளித்தார். PKR துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நூருல் ஈசா அன்வாருக்கு ஆதரவு அதிகரித்து வருவதால் ரஃபிசி இந்த மாநாட்டை திறந்து வைக்க மறுப்பதாக மலேசிய கெசட் செய்தி வெளியிட்டது. கோத்தா கினபாலுவில் நேற்று நடைபெற்ற சபா மாநில தேர்தல் இயந்திரத்தின் தொடக்க விழாவிற்கு PKR சபா ரஃபிசியை அழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. PKR இளைஞர் மகளிர் மாநாட்டை திறந்து வைப்பதற்கான அழைப்பை ஏற்க முடியாது என்று ரஃபிசி PKR தலைவர் அன்வார் இப்ராஹிமுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியதாக அந்த அறிக்கை கூறுகிறது. மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் அமைதி, நாட்டின் தனியுரிமை, நடுநிலைமை ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. மாந்தநேய கொள்கைகளை கடைபிடிக்கும் வரை எந்தவொரு நாட்டுடனும் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள மலேசியாவுக்கு உரிமை உண்டு என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார். காசாவில் போர் நிறுத்தம் போன்ற உலகளாவிய விழுமியங்களை புறக்கணிக்கும் அல்லது மாந்த நேயத்தை மீறும் நாடுகளுடன் நட்பு கொள்ள விரும்பவில்லை என்று அவர் கூறினார். மலேசியாவின் ரஷ்யாவுடனான உறவு அமெரிக்கா, சீனாவுடனான நட்பை பாதிக்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறியிருந்தார். மலேசியா ஒரு வர்த்தக நாடு என்பதால் உலகளாவிய சந்தையை நம்பியிருக்கும் அதன் பொருளாதாரத்திற்கு புதிய சந்தைகளை திறப்பது முக்கியம் என்றும் முகமது அசான் குறிப்பிட்டார். ரஷ்யா தொழில்நுட்பத்துறையில் நிறைய முதலீடுகளை வழங்க முடியும் என்றும் மலேசிய மாணவர்கள் தொழில்நுட்பத்துறையில் உயர்கல்வி கற்க 50 விழுக்காடு வரை உதவித்தொகை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார்.
இந்த ஆண்டு பொது உயர்கல்வி கூடங்களில் உயர்கல்வி தொடர விரும்பும் SPM, STPM அதற்கு இணையான தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து UPU ஆன்லைன் அமைப்பு மூலம் 3,28,800 விண்ணப்பங்களை உயர்கல்வி அமைச்சு பெற்றுள்ளது. 2025-2026 கல்வியாண்டு SPM முடித்த விண்ணப்பதாரர்களுக்கு 349 தேர்வுகளும், STPM முடித்த விண்ணப்பதாரர்களுக்கு 1132 தேர்வுகளும் UPU ஆன்லைன் அமைப்பு மூலம் வழங்கப்படுகின்றதாக உயர்கல்வித்துறையின் மாணவர் சேர்க்கை பிரிவின் இயக்குநர் முகமது நஜீப் முகமது ஷரீப் தெரிவித்தார். சமீபத்திய தரவுகளின்படி மிக அதிகமாக வணிகவியல் டிப்ளோமாவுக்கு 52,341 விண்ணப்பங்களும், அதைத் தொடர்ந்து கணக்கியல் டிப்ளோமாவுக்கு 43,182 விண்ணப்பங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன. தொழில்நுட்பம், பொறியியல் துறைகளிலும் கணிசமான எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக முகமது நஜீப் மேலும் குறிப்பிட்டார். மலேசியாவின் பூப்பந்து விளையாட்டின் முன்னணி இரட்டையர்களான ஏரன்ஷியா, சோ ஓயி தாய்லாந்து பொது பூப்பந்து போட்டியில் வென்று இந்த பருவத்தில் 2வது பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளனர். ஆண்கள் இரட்டையர் இறுதிப் போட்டியில் டென்மார்க் ஜோடியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றனர். அதேபோல் பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெற்றி கூட்டணியான பெர்லிதான் தீனா ஜோடி அதே போட்டியில் வென்று இந்த பருவத்தில் தங்களது முதல் பட்டத்தை கைப்பற்றினர். இறுதிப் போட்டியில் தென்கொரிய ஜோடியை வீழ்த்தி அவர்கள் வெற்றி பெற்றனர். 1984க்கு பிறகு தாய்லாந்து பொது பூப்பந்து போட்டியில் வென்ற முதல் மலேசிய பெண்கள் இரட்டையர் ஜோடி இதுவாகும். ராணுவ பயிற்சி தொடர் 202-2024 முடித்த 1319 புதிய ராணுவ வீரர்கள் முழுமையாக புதிய பொதுச்சேவை ஊதிய திட்டமான SSPA இன் கீழ் சம்பள உயர்வை பெறுவார்கள். ராணுவ தளபதி தான்ஸ்ரீ முகமது அஃபிசுடீன் ஜந்தான் கூறுகையில், அவர்கள் பயிற்சி காலத்தில் பெற்ற 1,610 ரிங்கெட்டை விட கல்வி தகுதிக்கு ஏற்ப 1,710 ரிங்கெட் முதல் 1,930 ரிங்கெட் வரை தொடக்க சம்பளமாக பெறுவார்கள் என்றார். இதற்கு முன்பு அவர்களின் சம்பளம் 1,459 ரிங்கெட்டாக இருந்தது. இந்த முறை புதிய சம்பள திட்டத்தை பெறும் முதல் குழு இதுவாகும். மேலும் ராணுவத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு வீரரையும் ராணுவம் விட்டுக் கொடுக்காது. சமீபத்தில் மலாக்காவில் ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ வீரர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அந்த வீரர் தற்போது காவல்துறையின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ராணுவம் மேலதிக நடவடிக்கை எடுக்கும் என்றார். சமீபத்தில் நிகழ்ந்த தலுக்கின்தான் விபத்தில் உயிரிழந்த மத்திய கழக தடுப்பு படை வீரர் சார்ஜன் முகமது ரொஸ்லான் அப்துல் ரஹீமின் 3 பிள்ளைகள் தேசிய கல்வி சேமிப்பு திட்டமான SSPN மூலம் 1,93,000 ரிங்கெட் மதிப்பிலான பலன்களை பெற தகுதி பெற்றுள்ளனர். PTPTN தலைவர் டத்தோஸ்ரீ நூர்லிசா அப்துல் ரஹீம் கூறுகையில், 46 வயதான அந்த FRU வீரரின் சிம்பான் SSPN பிரைம், சிம்பான் SSPN பிளஸ் ஆகிய 2 திட்டங்களில் செய்த சேமிப்பின் விளைவாக இந்த பலன்கள் கிடைத்தன என்றார். முகமது ரொஸ்லான் கடந்த மே 7ஆம் தேதி தனக்கான சிம்பான் SSPN பிரைம் கணக்கை திறந்தார். இதன் மூலம் அவர் 1000 ரிங்கெட் தக்காஃபுல் பாதுகாப்பையும் 3000 ரிங்கெட் மரண உதவித் தொகையையும் பெற தகுதி பெற்றார். மேலும் அவர் தனது 3 குழந்தைகளுக்காக 2019ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி இன்தான் தொகுப்பின் கீழ் 3 சிம்பான் SSPN பிளஸ் கணக்குகளை திறந்தார். ஒவ்வொரு கணக்கிற்கும் மாதம் 30 ரிங்கெட் செலுத்தியதன் மூலம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் 60,000 ரிங்கெட் வீதம் மொத்தம் 1,80,000 ரிங்கெட் விபத்து மரண தக்காஃபுல் பாதுகாப்பையும் 3 கணக்குகளுக்கும் சேர்த்து 9,000 ரிங்கெட் மரண உதவித் தொகையையும் பெற தகுதி பெற்றதாக நூர்லிசா குறிப்பிட்டார். மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM-இல் உள்ள டேவான் சான்சலர் துன் அப்துல் ரசாக் டெக்தாரில் இந்த செவ்வாய் புதன்கிழமைகளில் UKM 2025 வேலை வாய்ப்பு தினத்தை நடத்துகிறது.
காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மாணவர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் தொழில் பயிற்சி வாய்ப்புகளையும் வழங்குகின்றன. தொழில்முறை கருத்தரங்குகள், இலவச CV சரிபார்ப்பு, நிறுவனங்களின் கண்காட்சி, UKM மாணவர்களுக்கான ஐஸ்டார் மதிப்பெண்கள், பார்வையாளர்களுக்கு இலவச ஐஸ்கிரீம் வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். பார்வையாளர்கள் மின்சார கருவிகள், பற்றுச்சீட்டுகள், கவர்ச்சிகரமான பரிசுகளை வழங்கும் அதிர்ஷ்ட குலுக்கு ஆகியவற்றில் பங்கேற்க வாய்ப்புள்ளது. தேசிய அளவில் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பை வலுப்படுத்துவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள டேலண்ட் பேங்க், UKM கேரியர், நெரேட்டிவ் பஹாரு UKM, தொழில் மேம்பாட்டு மையம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகராட்சி மன்ற அதிகாரிகளை சமூக ஊடகங்கள் மூலம் மிரட்டியதாக கூறப்படும் நபர் நாளை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட உள்ளார். பலூன் வியாபாரி சம்பந்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது. அவர் மீது குற்றவியல் சட்டத்தின் 506, 505B ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். பிரிவு 506 குற்றவியல் மிரட்டல் தொடர்பானது. அதே நேரத்தில் பிரிவு 505 பொது தீங்கு விளைவிக்கும் அறிக்கைகள் தொடர்பானது. இந்த வழக்கு முகநூல் கணக்கு உரிமையாளர் ஒருவர் அதிகாரிகளை மிரட்டியது தொடர்பானது என்று பர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. டிக்டாக் தளம் தற்போது இளம் பெண்கள் தங்கள் உடலை காட்சிப்படுத்தி பணம் சம்பாதிக்கும் இடமாக மாறி வருகிறது. இவர்கள் கவர்ச்சியான அல்லது ஸ்ட்ரிப் டீஸ் போன்ற உள்ளடக்கங்களை பதிவேற்றுகிறார்கள். நேரடி ஒளிபரப்புகள் மூலம் சந்தாக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறார்கள். சிலர் மாதம் 40,000 ரிங்கிட் வரை சம்பாதிக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் பணக்காரர்களாக காட்டிக்கொள்ளும் அழுத்தமும் ஆடம்பர வாழ்க்கை முறையின் மீதான ஆசை போன்ற காரணங்களாலும் இந்த போக்கு ஏற்படுகிறது என்று மலாயா பல்கலைக்கழக கல்வி புலத்தைச் சேர்ந்த புரொஃபசர் மடாயா டாக்டர் அஸ்மாவட்டி முகமது நூர் கூறுகிறார். இதுபோன்ற விவகாரங்கள் கட்டுப்பாடின்றி விடப்பட்டால் சமூகம் சீர்குலையக்கூடும் என்றும் இளம் தலைமுறையினர் ஒழுக்கம் நெறிமுறைகள் தளர்ந்து இச்செயல்களை சாதாரணமாக கருதக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். தகவல் தொடர்பு பல்லூடக சட்டம் 1998 கீழ் இதுபோன்ற உள்ளடக்கங்களை உருவாக்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அஸ்மாவட்டியின் கருத்துக்கு UITM-ஐ சேர்ந்த புரொஃபசர் டாக்டர் முகமது கைருல் நிசாம் ஜைனி வலு சேர்த்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மை செஸ்மா எனப்படும் திரங்கானு சுல்தான் மாமூட் அறிவியல் இடைநிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் அந்த பள்ளிக்கு 6,70,000 ரிங்கிட் மதிப்புள்ள பேருந்தை அன்பளிப்பாக வழங்கியது. மை செஸ்மா 2023 பிப்ரவரியில் தொடங்கிய இன்ஃபாக் தம்பா டூடோ திட்டத்தின் மூலம் திரட்டப்பட்ட நன்கொடைகள் மூலம் இந்த பேருந்து வழங்கப்பட்டது என அச்சங்கத்தின் தலைவர் டத்தோ முகமது ஜுபேர் எம்போங் தெரிவித்தார். முன்னாள் மாணவர்கள், அரசு நிறுவனங்கள், பொதுமக்கள் அளித்த நன்கொடைகள் மூலம் 22 மாதங்களில் சுமார் 2 மில்லியன் ரிங்கிட் திரட்டப்பட்டது. இந்த புதிய பேருந்தும் கட்டப்பட்டு வரும் பள்ளிவாசலும் மை செஸ்மா சங்கத்தின் 2025 ஆசிரியர் தின சிறப்பு பரிசுகளாகும். புதிய பள்ளிவாசல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முகமது ஜுபேர் மேலும் கூறினார். தரமான பயனுள்ள கற்றல் கற்பித்தலை உறுதிப்படுத்த ஒரு வகுப்பறையில் அதிகப்படியாக 25 மாணவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் இன்ஸ்டிடியூட் பெம்பாங்குnan dan Kemajuan Inklusif Malaysia மிண்டா UKM-இன் உதவி இயக்குனர் அன்வார் அஹ்மத் பரிந்துரைத்துள்ளார். வகுப்பறையில் குறைவான மாணவர்கள் இருப்பதால் தரமான கற்றல் கற்பித்தலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் வகுப்பறையில் கற்றல் வசதிகளும் சீர்திருத்தப்பட வேண்டும் என்றும் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் வேகமான இணைய இணைப்பு, விவேக பலகை போன்ற கருவிகள் இருக்க வேண்டும் என்றும் அன்வார் கூறினார்.
வகுப்பறைகள் தற்போதையதை விட சிறந்த அடிப்படை வசதிகளை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வகுப்பறையில் இருந்து கல்வி சீர்திருத்தம் தொடங்கப்பட வேண்டும் என்ற கல்வி அமைச்சர் ஃபட்லீனா சீடேக்கின் யோசனை நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.